மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் உள்ளது என்றார்கள் நபிகள் பெருமானார். பயங்கரமான குற்றம் இணை வைத்தல், விபச்சாரம் செய்தல், களவு செய்தல், வட்டி வாங்குதல், இப்படி எத்தனையோ பெரும் பாவங்கள் இருக்கிறது. அது போன்ற பெரும் பாவங்களில் உள்ளது ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது என்றார்கள் நபிகள் பெருமானார். விபச்சாரம் பண்றது, வட்டி வாங்குறது, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம், அக்கிரமம். இத மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவது. அத்தாம்பா திட்டக்கூடாது, வாப்பமா திட்டக்கூடாது. அது மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது. சாதாரண பாவம் கிடையாது, சின்ன சின்ன பாவம் கிடையாது, பயங்கரமான பாவங்களில் உள்ளது ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது என்றார்கள் நபிகள் பெருமானார். உடனே நபிகளாருடைய சகாக்கள், நண்பர்கள், நபிகளாருடைய தோழர்கள் கேட்கிறாங்க பாருங்க, ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அது எப்படி யார சொல்லா ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? கேள்வி விளங்குதா உங்களுக்கு? சஹாபாக்களை கேட்க ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஒரு ஆளு தான் அத்தா அம்மாவை திட்டுவானோ, பாப்பா அம்மாவை திட்டுவானோ, பெற்றோரை திட்டுவானா? அது எப்படி ஒருவன் திட்டுவான்? திட்டுவது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தாய் திட்டாலும் புத்தி வருமா, வாய் வருமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஆச்சரியம். காரணம், அவர்களுக்கு பெற்றோரை திட்டுவது என்பது கற்பனை கேட்டாத விஷயம். நம்மளுக்கு அப்படி வருமா? அது எப்படி ஒருவன் திட்டுவான் அப்படின்னா கேட்போம், தூக்கி போட்டு மிதிப்பான அப்படின்னு. அதான் மிதிப்பான், கல்லடி சாவ மாட்டேங்கிறான், இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லாம்பா, ஏன்டா சாவலன்னு நினைக்கிறான். முஸ்லீம்களே, முஸ்லீம்களில் கூட சில முதியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம முதியோர் இல்லத்தில் முஸ்லீம்கள், அவன் மகன் இருக்கான் உயிரோட, அவன் வந்து பார்த்துட்டு போறான், அவன் நம்ம திட்டுறான், இவன் அவன் மகனை, இவனை பத்தி இவனை போய் புள்ளாங்கிறீங்க அந்த அம்மாட்ட சொன்னா, அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? 80 வயசு அந்த அம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என் புள்ள நல்லவன், அவனுக்கு வந்து வாச்சிருக்கால வருது, அல்லாஹு அக்பர், புள்ள நல்லவனாம்பா. தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு காட்டு பிராண்டி போல வெளியே போயிருக்கான் கயவன். மனமே என்ன நல்லெண்ணம் இல்லாத ஒரு கழுசடை. அந்த கழுசடையை திட்டும் பொழுது அவன் அம்மா சொல்லுது, என் பிள்ளைய திட்டாதீங்க, என் புள்ள தங்கமானவன். எப்படி புத்தி இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு புறக்கணித்து தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து இவ்வளவு கொடுமையை செய்த கொடுங்கோலன் கண்டதற்கான மனையை திட்டுவான், அடிப்பான், உதைப்பான், விவாகரத்து செய்வான். பெற்றோரை திட்டியதற்காக கொண்டாட்டி வேணா சண்டை போட்டிருக்கானா? என் பொண்டாட்டி எனக்கு ஆவாது, எங்க அம்மா கொடுமைப்படுத்துறான், அப்படி ஒரு தேவையில்லை என்று யாராவது சொல்லியிருக்கானா? அதுக்கு சொல்ல மாட்டான். கண்ட விஷயத்துக்கு சொல்லுவான். இப்ப அந்த மேட்ருக்கு போன இழுத்துறோம், இந்த விஷயத்துக்கு வருவோம். அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்?